வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து டைம் ஃபார்ம் வந்து எப்படி நம்ம வந்து மைனிங் பண்ணுறது டெலகிராம் அந்த சேனலில் இப்போ இந்த மாதிரி டாஸ்க்லாம் வந்து டெலகிராம் வந்து நம்ம வந்து டவுன்லோட் செஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நியூவாக ஜாயின் பண்ணுறவங்க என்ன பண்ணணும்னா, நான் இப்போ ஒரு லிங்க் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ கீழே. அந்த லிங்க்கை வந்து இதை டச் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி இருக்கும். இதை டச் பண்ணிக்கங்க. இதை டச் பண்ணோன்னா உங்களுக்கு டெலகிராம் பாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடும். ஸோ அங்கே உள்ள நீங்கள் போனோன்னே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு பட்டன் கீழே இருக்கும். அதை நீங்கள் கொடுக்க வேண்டியது வரும். இந்த பட்டன் வந்து கீழே இருக்கும். நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறதுனால இப்போ நான் வந்து ஸ்டார்ட் அப்படிங்கிறது கொடுத்தோன்னா அப்படி வரும். ஸோ அந்த ஸ்டார்ட் கொடுத்துட்டு நீங்கள் அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலை அவங்களுடைய கம்யூனிட்டியில் போய் ஜாயின் பண்ணிடுங்க. டெஸ்ட் பண்ணி ஜாயின் பட்டன் டெஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்களோட பிளேஸுக்கு போகும். இப்போ காமிச்சிட்றேன் பாருங்கள். இதை தொட்டிங்கன்னா அவங்களுடைய பேஜுக்கு போகும். நான் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிக்கிறதுனால அந்த ஜாயின் பட்டன் இல்லை. இந்த இடத்துல ஜாயின் இருக்கும். அதை டச் பண்ணிவிட்டு மறுபடியும் பேக் கொடுத்து வந்துடுங்க. இந்த இடத்துல பேக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்து வந்துடுங்க. ஓகேங்களா? ஸோ பேக் கொடுத்து அதே பேஜுக்கு வந்துடுறீங்க. வந்துட்டு இந்த ஓப்பன் ஏப் அப்படின்னு இருக்கு பாருங்கள், இதை தொட்டுக்குங்க. இதை டச் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் கிளைம் பட்டன் கொடுக்கணும். ஸ்டார்ட் அப்படின்னு வரும். கிட்டத்தட்ட ஒரு 5 முறை அமுத்த வேண்டியது வரும். இந்த இடத்த அமுத்திங்கன்னா தான் இந்த கவுண்ட்டு ஓடும் பாருங்கள். ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஜ் வந்து எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு டைம் இது ஒவ்வொரு டைம் அப்கிரேட் இருக்குது. உங்களுக்கு முதல்ல நியூ ஜாயிண்டில் வரவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய டைமிங் வாட்ச் வந்து எப்படி இருக்குன்னு நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அப்கிரேடுக்குள்ளே போய் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அப்கிரேடுங்கிற பட்டனில் போயிட்டுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர டைம் பீஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, இது அப்பப்போ அந்த 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அடுத்த உங்களுக்கு இந்த இந்த அப்கிரேடுக்கு போயிடணும். 1,00,000 காயினை நீங்கள் கொடுத்து இதை அப்கிரேட் பண்ணணும். உங்களுக்கு இது ஓப்பன் ஆகிடும். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து அதிகமான டோக்கன்ஸ் கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு டைம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது வரும். ரைட்டுங்களா? இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வர டைம் எப்படி இருக்குன்னு நான் காமிச்சிட்டேன். அப்போ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் சேரும்போது இந்த அப்கிரேடில் போய் பாருங்கள், ஏதாவது அப்கிரேட் இருக்கான்னு. அடுத்த டைமை வந்து அந்த டைம் பீஸை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து குயிக்காக காயின் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ அதை வந்து இந்த டாஸ்க் வந்து அட்டன் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ அடுத்தது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலமும் உங்களுக்கு வந்து காயின்ஸ் நிறைய ஆட் ஆகும். இதை பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நான் இதில் போய் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் இன்வைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதை டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் டாஸ்க்கு, அந்த டாஸ்க் அட்டன் பண்ணுறது மூலமும் உங்களுக்கு காயின்ஸு ஆட் ஆகும். இதை பாருங்கள், இந்த டாஸ்கில் போயிட்டு இது மாதிரி நிறையா வரும். அதில் வந்து நீங்கள் இந்த இடத்துல ஸ்டார்ட் பட்டன் நிறையா இருக்கும். அவங்களுடைய சேனலில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி. அப்போது கிட்டத்தட்ட எவ்வளோ காயின்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு உதாரணத்துக்காக இதை ஒன்று வந்து அட்டன் பண்ணாமல் வச்சுருக்கேன் பாருங்கள். 1, 10, 100, 1000, 10 லட்சம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த மறக்காமல் இந்த டாஸ்க் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனால எனக்கு கேளுங்க. இதில் ஏன் அப்பப்போ கொஸ்டின் ஆன்சர் வரும். அது அப்பப்போ நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். இதை பாருங்க, ஏன் அப்படிங்கிற இடத்துல போயிட்டு டெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கொஸ்டின்ஸ் வரும். அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். அது வந்து டெய்லி ஒவ்வொரு கொஸ்டின்னு அதுக்கு ஆன்சர் போட்டோம்னா கிட்டத்தட்ட 1,00,000 காயின்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது அப்பப்போ நான் வந்து ஸ்டேட்டஸில் வைப்பேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கேளுங்க. கீழே என்னோடய லிங்க் இருக்குது, அதை டச் பண்ணி அட்டன் பண்ணுங்கள். இந்த காயின் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த பாயிண்ட்ஸ் சேர்த்துறீங்களோ நம்ம இதை வந்து வித்ட்ரா பண்ணி யூஎஸ்டிடி எடுக்கக்கூடிய வாய்ப்பு இதில் நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட உலகம் ஃபுல்லாக நிறைய பேர் இதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பல லட்சம் பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.